ஆக்சுவலி வாட் இஸ் மெனபாஸ் மேம்? இப்போ மெனபாஸுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து மாதம் நம்ம பெரிய பொண்ணு ஆகிறதுலேருந்து அது வந்து மெனார்கின்னு சொல்லுவோம். பூப்பருவம் எய்துறது. அப்போ பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து பீரியட்ஸ் எப்போ முடியுதோ, அந்த பீரியட்ஸ் வர்றது எப்போ ஸ்டாப் ஆகுதோ அதுக்கு பேர் தான் மெனோபாஸ். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மூட் ஸ்விங்ஸ் வரலாம், இல்லை ஒரு மாதிரி ஒரு படப்படப்பு வரலாம், ஸ்வெட்டிங் இருக்கலாம், சிலவங்களுக்கு ரொம்பவுமே கோபம் வரும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும், ஹெவி ஃப்ளோ வரலாம், இல்லை ஒரு மந்த் 2 times வரலாம், இல்லை வராமல் போய் திருப்பி வரலாம் ரொம்ப நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி பீரியட் சேஞ்சஸ், மூட் ஸ்விங்ஸு, ஸ்வெட்ஸ், நைட் ஸ்வெட்ஸு, படப்படப்பு இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. நைட் ஸ்வெட்ஸ்னா என்ன? நைட்டில் வந்து குப்புன்னு வேர்த்துட்டு எழுந்துருவாங்க. ஐயோ. இப்போது இந்த மெனபாஸில் வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும், அதனாலே வந்து இல்லற வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர், இது உண்மையா? அது உண்மைதான். சில சமயம் உங்களுக்கு மெனபாஸ் ஆனோன்னா ஹார்மோன்ஸ் கம்மியாகிறதுனால உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஈடுபாடுங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அது எல்லாமே இந்த ஹார்மோனோட எஃபெக்ட் தான். எஸ்ட்ரோஜன் இல்லைன்னா கொஞ்சம் ஈடுபாடு கம்மியாகும், ட்ரைனஸ் வரும். அதனாலேயே அவங்களுக்கு வந்து ட்ரைனஸ்ன்றது அந்த பேசேஜ்லையா? பேசேஜ் எனக்கு அந்த செக்ரீஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் நம்ம மைண்டை பொறுத்து தான். லாஸ்ட்டாக ஒரு கேள்வி டாக்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இதில் வந்து இந்த சிம்டம் வந்து கேன்சராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ 1 year கழிச்சு திடீர்னு வருது, அது என்ன, எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? வணக்கம் மக்களே, ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து டாக்டர் விஜயா கணேஷ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டீனா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறோம், மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் டீனா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சௌக்கியமாக இருக்கேன் மேம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெனபாஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சில பதிவுகள் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெனபாஸ் பற்றி பேசலாம். ஆக்சுவலி வாட் இஸ் மெனபாஸ் மேம்? இப்போ மெனபாஸுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து மாதம் நம்ம பெரிய பொண்ணு ஆகிறதுலேருந்து அது வந்து மெனார்கின்னு சொல்லுவோம். பூப்பருவம் எய்துறது. அப்போ பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து பீரியட்ஸ் எப்போ முடியுதோ, அந்த பீரியட்ஸ் வர்றது எப்போ ஸ்டாப் ஆகுதோ அதுக்கு பேர் தான் மெனோபாஸ். ஆக்சுவலாக பொதுவாக ஒரு சில லேடிஸ்க்கு 40 வயசில் மெனோபாஸ் ஸ்டாப் ஆகும், சில பேருக்கு 50, சில பேருக்கு 55 வரைக்கும் இருக்குது. இது ஜெனட்டிக்கா இல்லை அவங்களோட உடம்பு சத்து பொறுத்தா? ஜெனட்டிக்ஸாக வரலாம். உடம்பு சத்து பொறுத்துங்கிறத விட அவங்க ஜெனட்டிக்ஸ் மாதிரி வரும். அம்மா எவ்வழியோ அந்த மாதிரி வரும். இப்போ இயற்கையாக போகிறதுனா அம்மாவுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி லேட்டாக வரலாம், அம்மாவுக்கு சீக்கிரமாக சீக்கிரம் வரலாம். இதெல்லாம் இயற்கையாக வரக்கூடிய மெனபாஸ். சில மெனபாஸஸ் வந்து இன்டியூஸ்டு, எப்படின்னா இப்போ சர்ஜரி பண்ணி ஓவரிலாம் எடுத்துட்டாங்கன்னா சர்ஜிக்கல் மெனபாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சீக்கிரம் வந்துடும். ஸோ டிபெண்ட்ஸ். ஓகே, பொதுவாக மெனபாஸ் இப்போ ஒரு லேடிக்கு வருது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர்? இப்போ மெனபாஸுங்கிறத நம்ம வந்து பெரிய மெனபாஸ்ன்னு எடுத்துக்கலாம், போஸ்ட் மெனபாஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது மெனபாஸ் வரதுக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 30-40 years கிட்டத்தட்ட ஒரு 35 மேலேயே ஸ்லோவாக நமக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். எப்படின்னா உங்களுக்கு வந்து சில ஒரு மூட் ஸ்விங்ஸ் வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மூட் ஸ்விங்ஸ் வரலாம், இல்லை ஒரு மாதிரி ஒரு படப்படப்பு வரலாம், ஸ்வெட்டிங் இருக்கலாம், சிலவங்களுக்கு ரொம்பவுமே கோபம் வரும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும், ஹெவி ஃப்ளோ வரலாம், இல்லை ஒரு மந்த் 2 times வரலாம், இல்லை வராமல் போய் திருப்பி வரலாம் ரொம்ப நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி பீரியட் சேஞ்சஸ், மூட் ஸ்விங்ஸு, ஸ்வெட்ஸ், நைட் ஸ்வெட்ஸு, படப்படப்பு இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. நைட் ஸ்வெட்ஸ்னா என்ன? நைட்டில் வந்து குப்புன்னு வேர்த்துட்டு எழுந்துருவாங்க. ஐயோ. அதுதான் நைட் ஸ்வெட்ஸ். ஏன்னா நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் குறையிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் ஆக அந்த ஓவரியோட ஃபங்க்ஷன் குறையிறப்போ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையும். அப்போ அந்த குறையிற டைமில் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால இதெல்லாம் வரும். சில லேடிஸ் சொல்லுவாங்க, மெனபாஸில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு யூட்ரஸே எடுத்து போட்டுடலாம் போலலாம் தோணுது அப்படின்வாங்க. எதனால அப்படி வருது டாக்டர்? இப்போ மெனபாஸில் யூட்ரஸில் எடுத்து போடலான்னு சொல்கிறது வந்து மேபி அவங்களுக்கு வந்து யூட்ரைன் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், ப்ளீடிங் ஹெவியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து மென்சஸ் வந்து 2 times வரலாம் மந்த்லி, இல்லை வந்த மென்சஸ் ஸ்டாப்பே ஆகாது, ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். சில அந்த மாதிரி நிறைய ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து யூட்ரஸ் எடுத்துடலான்னு நினைப்பாங்க. சிலவங்களுக்கு ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது, பட் இந்த மாதிரி மற்ற சிம்டம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்போது பொதுவாக வந்து மந்த்லி 2 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உடம்பு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெனபாஸ்க்கு இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு நீங்கள் டேப்லெட்ஸ் கொடுப்பீங்களா டாக்டர்? ஆமாம், கண்டிப்பாக கொடுப்போம்.
கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மெனபாஸ் டைம் இந்த மாதிரி ப்ளீடிங் ஹெவியாக இருக்கிறப்போ சிலவங்களுக்கு வந்து நார்மலாக ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஹார்மோன் இல்லாத டேப்லெட்ஸ் இருக்குது. அதில் கண்ட்ரோல் ஆகலைன்னா நம்ம ஹார்மோன்ஸ் கொடுப்போம், குடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பொதுவாக சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஆகி எப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும்? கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுங்கிறது அவங்களுடைய ஜெனட்டிக் பாடி மேக்கப், அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப் பொறுத்து ஸ்டாப் ஆகலாம். சிலவங்களுக்கு 40 வயசுலேயே நிற்கலாம், சிலவங்களுக்கு 45, நீங்கள் சொன்னபடி 45 50 இயர்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் நிற்கலாம். ஒரு சிலவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ரெகுலராக வரும். மெனபாஸில் வந்து எல்லாருக்கும் ப்ளீடிங் ஹெவியாக வரும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக வந்து கூட ஸ்லோவாக நின்றுடும். அப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா வரும், 3 மாதத்துக்கு ஒருக்கா, அப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா வரும், அப்படியே ஸ்டாப் ஆகிடலாம். ஒரு சிலவங்க ஹெவியாக ஃப்ளோ வந்து சிலவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் ஸ்லோவாக குறையலாம். ஸோ ஒருத்தருடைய மெனபாஸ் பீரியடும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் சேமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ப்ராப்ளமாக இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிற ப்ராப்ளம் வந்து எனக்கு ஒரு 6 மந்த்ஸாக வந்து பீரியட்ஸே வரல, மெனபாஸ்ன்னு நினச்சி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு நினச்சேன், திடீர்னு பார்த்தா பீரியட் வருது, இயர்லி ஒன்ஸ் வருதுன்றாங்க. இது என்னது? இப்போது உங்களுக்கு இப்போ எப்படின்னா நமக்கு இயர்லி எந்த ஏஜில் நீங்கள் சொல்கிறது மெனபாஸ் டைமில் கேட்குறீங்க? மெனபாஸ் டைமில் இப்போது ஒரு 48-50 இயர்ஸில் வந்து ஒரு லேடிக்கு மெனபாஸ் ஆகிடுச்சுன்றாங்க, 1 இயராக பீரியடே வரல, ஆனால் 1 இயர் கழிச்சு திடீர்னு அவங்களுக்கு பீரியட் வரலாம். சப்போஸ் இது மெனபாஸ் ஆகி ஒரு 1 இயர் வரலனாலே இது மெனபாஸ் தான். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் ஸ்பொராடிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு ஓவரியில் வேலை செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்கலாம். அப்போ இந்த பீரியட்ஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டு. அந்த ஹார்மோன் ரியாக்ட் பண்ணி ஓவரி ரியாக்ட் பண்ணி ஏதோ ஹார்மோன் சேஞ்சஸில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும், பீரியட்ஸ் வரும். இப்போ ஒரு வருஷம் வராமல் இருந்து திருப்பி பீரியட்ஸ் வந்தால் அதை நம்ம வந்து கேஷுவலாக நார்மலும் நினச்சிக்க முடியாது. ஏன்னா சில சமயம் சிலவங்களுக்கு வந்து கேன்சருக்கான அறிகுறிகளும் வரலாம். அதனால் மெனோபாஸ் கம்ப்ளீட்டாக ஆகி 1 இயருக்கு அப்புறம் ப்ளீடிங் வந்துச்சுன்னா போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, பொதுவாக ஆஸ் அ சீனியர் டாக்டராக மெனபாஸில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு சொல்ல முடியுமா? இப்போ மெனபாஸ் காம்ப்ளிகேஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெனபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த ப்ளீடிங் எக்ஸஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய அனீமியா இருக்கலாம், டே டு டே ஆக்டிவிட்டி பண்ண முடியாமல் போகலாம், அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கலாம். இல்லை சிலவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாகவே சில லேடிஸ் வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. இதெல்லாம் அவங்க நார்மலாக எடுத்துக்க முடியாது. ஸோ ஒரு காலத்தில் அந்த காலத்தில் வந்து மெனபாஸ் ஆறாங்க போதெல்லாம் எதுவுமே தெரியாது, அந்த லேடிஸ் அவங்க பாட்டில் எடுத்துருவாங்க. இப்போ வந்து நமக்கு நிறைய படிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த சிம்டம்ஸ் படித்தோன்னே நமக்கு வர மாதிரி தோணும், நமக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இப்போ இந்த மெனபாஸ் சிம்டம்ஸே சிலவங்களால் தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் அதுலேயே சிலவங்களுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வருது. நிறைய பேர் சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆகிறாங்க இந்த பெரிமெனபாஸ் ஸ்டேஜில். அப்புறம் ப்ளீடிங் ஹெவியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அனீமிக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து பெரிமெனபாஸ். இந்த டோட்டல் மெனபாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் கம்மியானதுனால போன் உங்களுக்கு வீக்காக ஆரம்பிக்கும். மெயின்லி போஸ்ட் மெனபாஸில் வந்து அந்த போன் சேஞ்சஸ் தான் நமக்கு இது அப்பப்போ. அதனால நம்ம தேவையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்க வேண்டி வரும், போன் வீக் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இந்த மெனபாஸில் வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும், அதனாலே வந்து இல்லற வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர், இது உண்மையா? அது உண்மைதான். சில சமயம் உங்களுக்கு மெனபாஸ் ஆனோன்னா ஹார்மோன்ஸ் கம்மியாகிறதுனால உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஈடுபாடுங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அது எல்லாமே இந்த ஹார்மோனோட எஃபெக்ட் தான். ஈஸ்ட்ரோஜன் இல்லைன்னா கொஞ்சம் ஈடுபாடு கம்மியாகும், ட்ரைனஸ் வரும். அதனாலேயே அவங்களுக்கு வந்து ட்ரைனஸ்ன்றது அந்த பேசேஜ் இல்லையா, பேசேஜ் எனக்கு அந்த செக்ரீஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் நம்ம மைண்டை பொறுத்து தான். நமக்கு மைண்டு பொறுத்து எல்லாம் பார்ட்னர் நமக்கு அதுக்கு மைண்டு நல்லா இருக்குது, நம்மளோட பார்ட்னர்ஸ் நம்ம ஹஸ்பண்டோ நம்ம நல்லா இது பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நார்மலாக இருக்கலாம். ஒரு 2 கேள்வி இப்போ கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தான் வெள்ளைக்காரங்களுக்கும் நமக்குமே நிறைய வித்தியாசமாக. இப்போ ஒரு வெள்ளைக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 45-50 வயசுலேயும் வந்துட்டு அவங்க நல்லா புதுசாக கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க 45-50 மெனபாஸே வந்துடுறாங்க. ஏன் அவங்க மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா பாடி ஹெல்த்தியாக இருக்குமா? ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். மெயினாக நம்ம இந்தியன் கம்யூனிட்டி இல்லைன்னா அப்செட் ஆகிடுறாங்க. அவங்க நிறைய பேருக்கு வந்து லைஃப்பில் அவங்களால எதுவும் செய்ய முடியல. நம்ம லேடிஸில் ஃபாரினில் அப்படி இல்லைல்ல, அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டோ 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. நீ வேலை பண்ணணும், நானும் வேலை பண்ணணும், எல்லாமே அவங்க வந்து 2 பேருமே டுகெதராக பண்ணுறாங்க இல்லையா. அதனால் லேடிஸ்க்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்ம இதில் அப்படி இல்லைல்ல, எல்லாமே நம்ம தான் பண்ணணும், லேடிஸ் தான் பண்ணணும். அவங்களுக்கு மெனபாஸ் டைமில் ப்ளீடிங் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட்ஸ்க்காக எல்லாம் பண்ணணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மூடு போயிடும். இதே பண்ணிட்டு இருந்து குழந்தைங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்? டயர்ட் ஆகிடுறாங்க. இன்னும் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு சில லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 42 கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்டிமசி டைமில் நல்ல ஒரு ஈரம் இருக்குது,
சொல்லப்போனால் அது எக்ஸசிவாகவே வந்து நிறைய வெட்டாகுது அப்படின்றாங்களே, இது வந்து எதனால டாக்டர்? நம்ம மூட் நல்லா எலிவேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த யூட்ரஸ் சர்விக்ஸில் கிளான்ஸ் இருக்கும், அதுலேருந்து வர செக்ரீஷன்ஸ். ஸோ அதை ஒன்றும் அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். செக்ரீஷன் வந்தால் தான் உங்களுக்கு அது உனக்கு வந்து அது ஃப்ரீயாக இருக்க முடியும். லாஸ்ட்டாக ஒரு கேள்வி டாக்டர், அதாவது வந்து பார்த்தீங்க இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இதில் வந்து இந்த சிம்டம் வந்து கேன்சராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ 1 இயர் கழிச்சு திடீர்னு வருது, அது எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போது நமக்கு 1 இயருக்கு அப்புறம் திடீர்னு ப்ளீடிங் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ உள்ள உங்களுக்கு கேன்சர் உள்ளே வந்து அந்த டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எண்டோமெட்ரியம்ங்கிறது திக்காகும். இந்த கேன்சர் டைமில் வந்து யூஸ்வலாக பெனோபாஸ் டைமில் உள்ள எண்டோமெட்ரியல் வந்து குறைஞ்சிரும், டோட்டலாக தின்னாயிடும். அப்படி தின்னாடி இப்போ வந்து கேன்சர்னு அந்த மாதிரி சேஞ்சஸ் வரப்போ அந்த எண்டோமெட்ரியம் திருப்பியும் திக்காக ஆரம்பிக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ரோ ஆகி அப்புறம் அதுலேருந்து ப்ளீடிங் வரும். சரியா? அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ப்ளீடிங் வந்துச்சுன்னா ஒரு வேளை அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கணும். ஓகே. ஸோ மக்களே, ஸோ மெனபாஸ் பற்றி மேம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து இந்த மெனபாஸ் டைமில் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் டாக்டர். மெனபாஸ் டைமில் வந்து இப்போ எல்லாருக்குமே என்னென்னா, இப்போ எல்லாருமே நிறைய படிக்கிறாங்க, நிறைய கேள்விப்படுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால ஒன்றுமே இல்லைன்னா கூட எல்லாம் நமக்கு வந்துருமோன்னு முதல்லே ஒரு ஃபியர் வந்துடுது. அதனால தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸே. இப்போ எனக்கு வந்து மெனபாஸ் ஆக போறியா, எனக்கு இந்த காம்ப்ளிகேஷன் இருந்தோடனே நமக்கு வந்துடும். இல்லை சும்மா விட்டால் எல்லோரும் நார்மலாக இருப்பாங்க. ஸோ மெனபாஸை பற்றி பயப்பட தேவை கிடையாது. ஸோ மெனபாஸ் டைமில் நம்ம எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ப்ளஸ் மெயினாக மெனபாஸ் டைமில் நமக்கு மூட் சேஞ்சஸ் நிறைய வரப்போ டைவர்ட் பண்ணணும். அதே யோசிச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. இப்போ எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எக்ஸசைஸ் போகலாம், ஏதாவது கிளாஸஸ் போகலாம், மைண்டை டைவர்ட் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எவ்வளவோ நமக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன வேணால் பண்ணலாமே. யோகா கிளாஸ் போகலாம், ஜிம்மு போகலாம், வாக்கிங் போகலாம், கோயிலுக்கு போகலாம், இந்த சாங் கிளாஸ் போகலாம், கம்ப்யூட்டர் பண்ணலாம், எது வேணால் நம்ம மைண்டை கூல் பண்ணிக்கணும், டைவர்ட் பண்ணிவிட்டு இதே யோசிக்காமல். அதே சேம் டைம் நமக்கு மெனபாஸ் நிஜமாவே சிம்டம்ஸ் இருக்குது, கஷ்டப்படுறோன்னா டாக்டர்கிட்ட சொல்லி மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டு, சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு மெனபாஸ் இதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு. எடுத்துக்கிட்டு நம்ம மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டோம்னாலே போதும். ஒரு 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 பயப்பட வேண்டாம். அது நம்ம இது என்ன, மெனபாஸுங்கிறது நார்மல் ப்ராசஸ் ஆஃப் த பாடி. ஒரு சிலவங்க கஷ்டப்படுவாங்க, பட் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தால் நம்ம அது கொஞ்சம் அப்படியும் இருக்கிறாங்க. சிலவங்க வந்து கஷ்டமே இல்லாமல் கூட நமக்கு எல்லாம் இருக்குமே நினச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மெயின்லி மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு, காமாக வச்சுட்டு, மைண்டை டைவர்ட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணினாலே நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நன்றி.